வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி கோதுமை மாவில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இல்லை வேக வச்ச உருளைக்கிழங்க துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுலேயும் கோதுமை மாவு 1 கப்பு 1/4 கிலோ போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால தண்ணி அதிகமாக தேவைப்படாது. அதனால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கோதுமை, உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம போட்டிருக்கிறதுனால குட்டீஸ்க்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த எண்ணெய் கொஞ்சமாக எடுத்து மாவில் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவை குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். ஒரு தட்டில் எடுத்து வச்சேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த குட்டி குட்டி உருண்டையை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தான் செய்யணும். ஹையில் வச்சு செஞ்சோன்னா சரியாக உள்ளே வேகாது. இதை விட இன்னும் சின்ன சின்ன உருண்டையாக கூட நம்ம உருட்டிக்கலாம். இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். உருட்டின எல்லா சின்ன சின்ன பாலையும் இது மாதிரி பொரித்து எடுத்துடலாம். இது செஞ்ச உடனே சூடாக சாப்பிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். லேட்டாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடும்போது கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சாச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றி பூண்டு ஒரு 6 பல் தட்டி போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் ஒரு 4 போட்டுடலாம். பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு 3 போட்டு வதங்கினதும் இதிலே தக்காளி 1 போட்டு வதக்கிக்கலாம். தக்காளியை அரைச்சி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதில் தக்காளி சாஸ் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் சில்லி சாஸ், சோயா சாஸ் எதாக இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும்.
இதிலே தக்காளி சாஸ் 1 ஸ்பூனு, கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூனு போட்டு கிளறிக்கலாம். இந்த பொரிச்ச கோதுமை உருண்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த உருண்டை பாருங்கள் நல்லா கிரேவியில் நல்லா கலந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம். இல்லை நம்ம தக்காளி சில்லி இதெல்லாம் நம்ம போட்டிருக்கனால உப்பு இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு மாதிரி புளிப்பாக நல்லாயிருக்கும். கோதுமை மாவு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு.